வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 இந்த தேர்வுகளுக்காக நம்ம பள்ளி பாடப்புத்தகங்கள் இதன் அடிப்படையிலையும் ஒவ்வொரு சாப்டரையும் சேர்த்து ஒரு பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது என்ன பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படின்னா, தமிழில் வந்து சிலபஸ் அடிப்படையிலோ அது புத்தக அடிப்படையிலையோ நிறையா டாபிக் இருக்குது. ஆனால் அந்த டாப்பிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே டாப்பிக்கை ஒரு பிக் பிளேலிஸ்ட்டாக கொண்டு வரது தான் ஒரு எளிமையான வழியாக இருக்கும் கற்றல் கற்பித்தலுக்கு. எப்படின்னா, நம்ம வந்து இப்போ 100 தலைப்புகளை பற்றி நம்ம கற்றுக்கிறத விட அது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 தலைப்புகளை பற்றி கற்றும் பொழுது அந்த தலைப்புகளை பற்றின ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்வியோ அல்லது வந்து ஒரு எக்ஸாம் நடத்தும் பொழுது இதிலிருந்து நம்ம கேட்குறது அப்படிங்கிறது ஒரு எளிமையாக இருக்கும். அந்த வகையில் நம்ம தமிழ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பாரதியார், பாரதிதாசன், சுரதா இதெல்லாம் வந்து ஒரு முதல் தலைப்பாக அந்த பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கணிதத்தில் ஒரு 10க்கு மேற்பட்ட முக்கியமான தலைப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான தலைப்பு அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. ஏன் முக்கியமான தலைப்புன்னு சொல்கிறோம்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிற டெட் எக்ஸாமாக கூட இருக்கட்டும், இதில் வந்து இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து கேள்விகள் வராமல் கேள்வித்தாள்களே கிடையாது. ஏன்னா மற்ற டாப்பிக்லேருந்து 2D 3D இதெல்லாம் கூட அந்த அளவியலில் கூட வந்து வரது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கேள்விகள் 1 இல்லை 2 கேள்விகள் வருது. அப்போ நம்ம அடிப்படையில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது, நம்ம படித்தது தான். கணிதங்கிறது வந்து ஒரு எளிமையானது அப்படின்னு நினச்சி நம்ம படித்தோம்னா அது எளிமையானது. கடினமானது அப்படிங்கிற மனநிலையில் இருந்தோம்னா அது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். முதல்ல எல்சிஎம் அப்படின்னு என்னென்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அதாவது லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு என்னென்னா மிக அல்லது மீச்சிறு பொது மடங்கு. அந்த பொது மடங்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். காமன் மல்டிபிள்ஸ் அது மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிறது. இந்த ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அது ரொம்ப முக்கியம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இதுதான் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி சொல்கிறது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்கிறது. சரி, இது என்ன மீச்சிறு பொது மடங்கு, இது என்ன மீச்சிறு பொது வகுத்தி? முதல்ல வந்து ஒரு அடிப்படையாக ஒரு எண்ணை எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர், இப்போ நம்ம வந்து ஒரு 6 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பருக்கு வந்து வகுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கும், மடங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். வகுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 வந்து 2ஆல் வகுத்தா மீதி வராது, 3ஆல் வகுத்தா மீதி வராது, அது இல்லாமல் 1ஆல் வகுத்தா மீதி வராது, அதே நம்பரால் வகுத்தா மீதி வராது. இதுதான் வந்து இதனுடைய வகுத்தி அப்படின்னு சொல்கிறது. சரி, மடங்கு அப்படின்னு சொன்னோம்னா 6 மடங்கு பார்த்தா 6, 12, 18 இதெல்லாம் மடங்கு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து மடங்குன்னு சொல்கிறது. இது வந்து வகுத்தி, இது வந்து மடங்கு. சரி, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மிகச்சிறிய பொதுவான மடங்கு. இங்கே இந்த 6ங்கிற ஒரே நம்பர் எடுத்துக்கிறதுனால இந்த பொதுங்கிற வார்த்தை வேண்டாம். மிகச்சிறிய மடங்கு, 6ஓட மிகச்சிறிய மடங்கு என்னென்னா 6 தான். அதே மாதிரி மிகப்பெரிய வகுத்தி அப்படின்னு சொன்னாலும் அது வந்து 6 தான். ஏன்னா இந்த 2, 3, 1 எல்லாமே சிறிய வகுத்தி, அதை விட பெருசு பார்த்தா 6. மடங்கை பொறுத்த வரைக்கும் 12, 18 இதெல்லாமே கொஞ்சம் பெருசு, 6ங்கிறது சின்னது. சரி, மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்கிறோமே, மீப்பெரு பொது மடங்கு இருக்குது அப்படின்னா மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி, அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வகுத்தியை பொறுத்த வரைக்கும் மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்கிறோமே, மீச்சிறு பொது வகுத்தின்னு இருக்குது அப்படின்னா இருக்குது. 1 தான் இருக்கிறதே மிகச்சிறிய பொது வகுத்தி. அதனால் இப்போ 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த 2 நம்பர் வரும் பொழுது இந்த 8ஐ பொறுத்த வரைக்கும் அதனோட டிவைடர் என்னவாக இருக்கும்? 2ஆல் அதை வகுக்கலாம், 4ஆல் வகுக்கலாம், 1ஆல் வகுக்கலாம், 8ஆல் வகுக்கலாம். இதுதான் வகுக்க முடியும். சரி, இதனோட மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 அப்படின்னு ஒரு மடங்கு இருக்குது. 8க்கு அப்புறம் 16, 16க்கு அப்புறம் 24. இங்கே வந்து 6ஓட மடங்குன்னு பார்த்தோம்னா 18க்கு அடுத்தது 24ன்னு ஒன்று இருக்குது. சரி, இங்கே வந்து இப்போ இந்த 2 நம்பருக்கும் பார்க்குறப்போ இங்கே தான் மீச்சிறு அப்படிங்கிற பொது அப்படிங்கிற வார்த்தை இங்கே வருது. ஏன்னா இது 2க்கும் பொதுவான ஒரு நம்ம வகுத்தியோ அல்லது வந்து மடங்கை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தோம்னா இதில் 2க்கும் பொதுவான மடங்கு என்ன இருக்குது?
இங்கே ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் இது வந்து எடுத்துக்கக்கூடாது. மீ பெரு பொது வகுத்தி தான் எடுக்கணும். இந்த ஒன்றுக்கு அடுத்தது பொதுவாக இருக்கிறது 2ன்னு ஒன்று இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. மற்றபடி இங்கே பொதுவானது எதுவுமே இல்லை. அப்போது இதனுடைய HCF என்ன அப்படின்னா 2 2. அப்போ 2 தான் வந்து இந்த 6க்கும் 8க்கும் ஒரு பொதுவான வகுத்தி. மடங்குன்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து 8 16 24ன்னு ஒன்று இருக்குது, இங்கே 6 12 18 24ன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த 24 அப்படிங்கிறது தான் LCM, மீச்சிறு பொது மடங்கு. இதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 12 அப்படின்னு வச்சோம்னா இதுக்கு பொது மடங்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 12 என்ன வரும்? 2ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், 4ஆல் வகுக்கலாம், 6ஆல் வகுக்கலாம். இது இல்லாமல் 12ஆல் வகுக்கலாம், 1ஆல் வகுக்கலாம். அதே மாதிரி இதனோட மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மடங்கு 12, அடுத்து வந்து 24 அப்படின்னு வருது. அப்போது இந்த 3க்கும் நம்ம பொதுவான மடங்கு பார்த்தோம்னா 24. இதற்கு மேலே மடங்குகள்லாம் இருக்கும், ஆனால் இது நம்ம கேட்குறது மிகச்சிறிய பொது மடங்கு தான் இது. அதே மாதிரி இதில் வந்து 2 அப்படின்னு தான் காமனாக இருக்குது. ஏன்னா இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை. இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. 6 இருக்குது, இங்கே 6 இல்லை. அந்த அடிப்படையில் இதுதான். அப்போ இந்த 6 8 12 இதனோட LCM என்ன அப்படின்னா 24. HCF என்ன அப்படின்னா 2. சரி, இந்த கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய வழிகள் இருக்குது. அதில் நம்ம ரொம்பவும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப இலகுவான வழின்னு ஒன்று இருக்குது. அதுதான் LCFல நம்ம போடுறது. இந்த எண் அப்படிங்கிறது வெறும் முழு எண்கள் மட்டுமே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. பின்னம் வரலாம், ஃப்ராக்ஷன், அதே மாதிரி அடுக்குகள் வரலாம். நம்ம ஒவ்வொன்றும் அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 8 16 ஒரு 16 இதனுடைய LCM HCF கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்பயுமே போடுவோம் அந்த டானா வகுத்தல்னு சொல்கிறோம்ல, இதை போடுவோம். இதை பொறுத்த வரைக்கும் 2ஆல் வகுப்படுமானா இது 3மே 2ஆல் வகுப்படும். 2 4 8 மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம்னா வகுக்கலாம். 1 2 2 2 4 4 2 8. இதுக்கு மேலே வந்து காமனாக வகுக்க முடியாது, ஆனால் இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். இந்த இடத்த ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேலே காமன் டிவைடர் எதுவுமே கிடையாது. ஏன்னா 1ன்னு இருக்குது. இப்போ இது 2ஆல் வகுத்தோன்னா 1 வகுப்படாது, 2னால தான் வகுப்படும். இது 1ன்னு போட்டுக்கலாம். இது 1 இது 2 மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 1 1 1. சரி, இப்போ இதில் வந்து எப்படி LCM HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இது எல்லாமே பெருக்குனா அது வந்து LCM. இதை பொறுத்த வரைக்கும் 1 1 வரங்கிறதுனால இது நம்ம பெருக்கவே தேவையில்லை. இப்போ இது எல்லாமே பெருக்குனா தான் இதனோட LCM. இது என்னென்ன வருது? 2 × 2 × 2 × 2. அப்போது 4 × 4 நாங்கள் 16 இதனுடைய LCM. அதே மாதிரி HCF அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே வந்து காமன் ஃபேக்டர் எங்கே இல்லையோ, அதாவது HCFன்னு அர்த்தம் மீப்பெரு பொது வகுத்தி. இந்த பொது வகுத்தி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதோட காமன் ஃபேக்டர் முடிஞ்சுது. அப்போது இதோட நிறுத்திக்கணும். இது வரைக்கும் பார்த்தோம்னா 2 × 2 = 4. இதுதான் வந்து HCF. இது வந்து LCM. அப்போ HCF அப்படின்னு என்னென்னா பொது வகுத்தி இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய கால்குலேஷன் நம்ம போடணும். இப்போ 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய வந்து 2ன்னு போடலாம். ஏன்னா சின்னதுலேருந்தே போடலாம். 2 4 8 அடுத்தது ஒரு 2ன்னு போடலாம். 2 1 2 4. இதுக்கு மேலே வந்து காமன் கிடையாது. இதெல்லாம் வந்து இது 2க்கும் தான் பொருந்தவங்களும் இதுக்கு வராது. ஸோ அப்போது மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா இதோடு நிறுத்திக்கணும். LCM கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து 1 அப்படிங்கிற வரைக்கும் 1 1ன்னு வர வரைக்கும் நம்ம வந்து இதை டிவைடேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 2ன்னு போட்டால் இங்கே வந்து 1 வந்துடும், இங்கே ஒரு 1 இங்கே 2, மறுபடியும் இங்கே 2ன்னு போடும்பொழுது 1 இங்கே 1 இங்கே 1. அப்போது இதுதான் HCF, இதுதான் LCM. இது வந்து ஒரு எளிமையான முறை. ஆனால் எல்லா கேள்விகளும் இது மாதிரி கேட்பாங்களா அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக். இதிலிருந்து மொத்தம் LCM HCFல ஒரு 10 பொதுவான வகைகள் நம்ம சொல்லலாம். அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஒன்று வந்து இப்போ நாம் பார்த்தோம்ல முழு எண், இது வந்து ஒரு வகை. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா
தசம எண் அப்படின்னு சொல்கிறது. தசம எண் முழு எண் சொன்னால் 2, 6, 8 இதெல்லாம் முழு எண். தசம எண் அப்படின்னு சொன்னோம்னா 0.25 இந்த தசமம் வச்சு வர்றது 0.36 இது மாதிரி வர்றது. அடுத்தது 3வது இன்னொரு வகை இருக்குது, பின்ன எண்களை பற்றி நம்ம பார்க்குறது. பின்ன எண்களுக்கும் நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது 2/3, 7/4, 8/3 இது மாதிரி வருது பின்ன எண்கள். அடுத்து பார்த்தோன்னா அடுக்குகளுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுக்கு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது எப்படின்னா 2 ஸ்கொயர், 3 கியூப், 5 ஸ்கொயர் இதில் வந்து அடுக்குகள். A ஸ்கொயர், B7, C5 இது மாதிரி வந்து இதெல்லாம் அடுக்குகள்னு சொல்கிறது. அடுத்தது இன்னொரு வகை இருக்குது, இயற்கணித முறையில். இந்த இயற்கணிதம் தான் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. கேள்விகள் வந்து மேக்ஸிமம் இதிலிருந்து தான் வருது. இதனால் நம்ம கவனிக்கணும். அதாவது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x அல்லது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ப்ளஸ் z இது மாதிரியும் வரலாம். அதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 இது மாதிரி வரலாம். இதெல்லாம் வந்து இயற்கணித முறையில் வர்றது. அடுத்தது பார்த்தோன்னா ஃபார்முலா மெத்தேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நான் ஃபார்முலாவுக்கு 7வது வகை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகிதத்தில் வரும். விகிதத்தை கொடுத்து அதில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்பாங்க, அதை நாம் பார்க்கணும். அடுத்தது 8வது வகை என்னென்னா மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், அதாவது வகுபடக்கூடிய மிகப்பெரிய எண் எது, மிகச்சிறிய எண் எது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்பாங்க. அது ஒரு வகை. அதாவது அல்லது இந்த 4 இலக்க மிகப்பெரிய எண் அல்லது 3 இலக்க மிகச்சிறிய எண் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வகை இருக்குது. 9வது பார்த்தோம்னா மீதி வகுபடுறது. அதாவது இந்த ஒரு 3 எண்ணை கொடுத்துட்டு மீதி கணக்குன்னு வேணால் நம்ம ஒரு இதுக்கு டாபிக் வச்சுக்கலாம். அப்போது ஒரு 3 எண்ணை கொடுத்துட்டு இதில் வந்து இந்த காமனான ஒரு எண்ணால் வகுத்தோம்னா தலா 2, 3, 4 கிடைக்கும், அல்லது வந்து ஒரே வகையான மீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வர்றது. அடுத்து 10வது பாயிண்ட்டும் பார்த்தோம்னா பயன்பாட்டு கணக்குகள்னு சொல்லிட்டு. இந்த பயன்பாட்டு கணக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரடியாக எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வட்ட வடிவ ஒரு மைதானம் இருக்குது. அதில் ஏ அப்படிங்கிறவர் 2 மணி நேரத்தில் வராரு, பிங்கிறவர் 3 மணி நேரத்தை சுற்றி வராரு, சிங்கிறவர் 4 மணி நேரத்தை சுற்றி வராரு. இவங்களாம் எப்போ வந்து ஒன்றா சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அல்லது வந்து ஒரு பெரிய கொள்கலன் இருக்குது, அந்த கொள்கலனோட வெயிட் வந்து கொள்ளளவு வந்து எவ்வளோ இருக்குது, அல்லது வந்து ஒரு 3 கொள்கலன் இருக்குது, இந்த 3 கொள்கலன்களில் வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து இவ்வளோ நீர் இருக்குது, இதை வந்து காமனாக வெளியேற்றுறதுக்கு அல்லது மொண்டு ஊற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குவளையோட அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பயன்பாட்டுகள் கணக்கு. இப்போ இத்தனை வகைகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வகையாக பார்க்கலாம். முதல்ல வந்து முழு எண்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த 10 வகையில் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் வகை வந்து அடுத்த காணொலியிலிருந்து பார்க்கலாம். சில முக்கியமான ஒரு விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2, 4, 6 இதுக்கு வந்து காமனாக வகுக்கக்கூடிய ஒரு எண் இருக்குது. ஆனால் அப்படி காமனாக வகுக்கக்கூடிய எண்களும் இருக்குது. இதெல்லாம் வந்து பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பகுக்க முடியும். 2 பொறுத்த வரைக்கும் 2ஆல் வகுக்கலாம், 4 பொறுத்த வரைக்கும் 2ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம், 6 பொறுத்த வரைக்கும் 2ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம். சரி, இதெல்லாம் பகுக்க முடியாத எண்கள் இருக்குதுன்னா அது பேர் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ 1 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து 1 தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 3 பொறுத்த வரைக்கும் 3 தவிர எதுவுமே கிடையாது. 5, 7, 11 இது மாதிரி எண்களுக்கெல்லாம் வந்து 1ம் தன்னையும் தவிர வேறு வகுத்திகள் கிடையாது.
அப்போ இந்த எண்கள் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 விட அதிகமான இயல் எண்ணாக இருக்கணும். அதற்கு வந்து 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்கள் தான் வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து பகா எண்கள். வேறு எந்த ஒரு பகா வகுக்கக்கூடிய காரணிகளும் இதுக்கு கிடையாது. இதை வந்து பகா எண்கள்னு சொல்கிறது. சரி, இந்த பகா எண்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் இப்போ 3, 5, 7 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து காமனான பகாவே எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இது 3ஆல் பெருக்கினாலும் 1, 5, 7ன்னு போட போகிறோம். 5ஆல் வகுத்தாலும் 1, 1, 7ன்னு போட போகிறோம். 7ஆல் வகுத்தா 1, 1, 1 இப்படி வர போகிறோம். அப்போ இந்த 3, 5, 7 இதை தான் பெருக்க போகிறோம். அப்போ இவ்வளோ தூரம் நம்ம செய்ய தேவையில்லை. பகா எண்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்களோட பெருக்கல் தொகை தான் அதனோட எல்சிஎம். 3 × 5 × 7 இதுதான் அதனுடைய எல்சிஎம் அப்படிங்கிறது. சரி, இது ஹெச்சிஎஃப் அப்படின்னு என்னென்னா, இதுக்கு வந்து காமனான எந்த ஒரு வகுத்தியும் கிடையாது. அப்போது 3, 5, 7க்கு காமனான ஒரே ஒரு வகுத்தி என்ன இருக்குதுன்னா 1 மட்டும்தான். அப்போ இந்த பகா எண்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பெருக்கு தொகை. அதனோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 1 அதுனா அதனோட ஹெச்சிஎஃப். அப்போ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும்பொழுது இதை நாம் போடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, இது மாதிரி பகா எண்கள் இல்லாமல் பகுக்கக்கூடிய எண்களே கூட இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து ஒன்றுக்கொன்று சார்பாகாது. சார்புனா என்ன அர்த்தம்? ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ வந்து 9 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து பகு எண்ணா அப்படின்னா இது வந்து பகு எண் தான். அதே மாதிரி 16 அப்படின்னு ஒரு பகு எண் இருக்குது. இந்த 9க்கும் 16க்கும் அதே பகா எண் மாதிரியே நம்ம போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே பகு எண் தான். முன்ன நம்ம போட்டது வந்து 1, 3, 5 இதெல்லாம் வந்து பகா எண். ஆனால் இங்கே அந்த 9, 6 எல்லாமே வந்து இந்த 16 எல்லாமே பகு எண். ஆனால் இங்கே என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் வருது? இப்போ இதுக்கு காமனாக எந்த ஒரு டிவைடரும் கிடையாது. அதே மாதிரி இதை வந்து 9ஆல் தான் வகுக்க முடியும், 16ஆல் வகுக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பகா எண்களுக்கு என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் சொன்னோமோ அதே தான். இதனுடைய எல்சிஎம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 × 16 இதுதான் இதனுடைய எல்சிஎம். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். இப்போ 3ஆல் வகுத்தா இது 3ஆல் வகுக்க முடியாது, 2ஆல் வகுத்தா இது 2ஆல் வகுக்க முடியாது. அதனால் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் 1 தான். அப்போ சார்பகா எண்களுக்கும் பகா எண்களுக்கும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். பகா எண்களுக்கும் எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா அதே எண்களின் பெருக்கல், எண்களை பெருக்குவது. ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே 1 தான் ஹெச்சிஎஃப். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இது மாதிரி கேள்விகள் இதில் வந்து கேள்விகள் வரும். அடுத்தது, பகா எண்கள் மாதிரியும் கொடுக்கலாம், அல்லது வந்து இப்போ 1, 3, 5 அப்படிங்கிற பகா எண்கள் எல்லாமே இரட்டை பகா எண்கள்னு ஒன்று இருக்குது. அதாவது 2 வித்தியாசம் இருக்கணும், அவ்வளோதான். இங்கே 1, 3, 5ல் 3, 5 ரெண்டுமே இரட்டை பகா எண்கள் தான். அதே மாதிரி 17, 19 இதுவும் இரட்டை பகா எண்கள் தான். இதுக்குமே அதே மாதிரி தான் பொருந்தும். சரி, இது வரைக்கும் வந்து எல்சிஎம் அப்படின்னு என்ன, ஹெச்சிஎஃப் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த காணொலியிலிருந்து ஒவ்வொரு வகைக்குமான கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியில் இடம்பெறும் மேக்சிமம் கேள்விகள் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஜென்ரலான கேள்விகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எடுக்க போகிறதே கூட ஃபஸ்ட்டு இன்சிலாக வந்து 1-2 கேள்விகளை நம்ம பார்த்துட்டு மற்றபடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்விகளை தான் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வகுப்புலேருந்து முழு எண்கள் அதனுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இது கணிதத்தோட முதல் வகுப்பு. உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.